நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிச்சம் கஷ்டத்தில் வறுமையோடு இருக்குது. அடுத்தது எங்களுக்கு சாப்பாட்டுகளுக்கு கூட இதுக்கு பிறகு இன்றைக்கு பிறகு எங்களோட நிலைமை மிச்சம் மோசமான நிலப்பரத்தில் இருக்குது. அடுத்தது வீட்டில் சகல சம்பூர்ணமான எல்லா சாமான் சட்டியிலும் பழிஞ்சி பெய்த்துட்டாச்சு. அடுத்தது எங்களோட இந்த முன்னுக்கு பெரிய டேமேஜ் ஆகிக்கொண்டு போயிட்டு பெரிய தாப்பையிலெல்லாம் கரண்டு வெடித்து நிலைமையில் ஈஜியது. அது ஒரு லைட் கனவுல தான் நின்று ஈஜியதாங்கண்ணே. ஆனால் ஏதோ மிச்சம் வறுமையோடு தான் எங்களோட கால நேரங்கள் இப்போ பெய்த்து கொண்டு ஈஜியது. அடுத்தது இந்த எங்களோட தோட்டத்தில் ஒரு 75-80 பேருக்கும் ஒரே நிலைமை, ஒருத்தருக்கு இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதே மாதிரி ஒரு நிலவரம் தான் வந்துது. அடுத்தது கவர்மெண்ட்டால் தாரண்டத்துக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு ஜாதியும் இல்லை. எழுதி கொண்டு போகிறதுக்கு மட்டும் வந்த கிராம சேவக 10,000 ரூபா தாரண்டன்னு சொன்ன அந்த வேலியான்னு சொல்லி அவ்வளவுதான் இப்போ உள்ளது. வேறு படுக்க ஒரு ஜாதியும் இல்லை. பாய் தலானியில் நனைஞ்சு தண்ணியிலே பெய்த்துட்டு மிச்சம் கஷ்டத்தோடு தான் பெய்த்து கொண்டு இருக்குது. எங்களோட பள்ளிக்கு போகிற ரோட்டில் மிச்சம் கஷ்டத்தோடு நாங்கள் தோணியில் வாழைக்கொட்டை டியூப் அதுக்குள்ளே தான் இங்கேருந்து அங்கேக்கு போகிறாங்க, இங்கேக்கு வர்றது. நியாயமான தூரத்தில் பெய்த்துட்டு தான் வாரது. ஆனால் எல்லா இடத்துலையும் எங்களோட ரோட் அது இதெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிக்குது. வீடுகளும் அதே மாதிரி டேமேஜ் ஆகி சாமான் சட்டியல் எல்லா சகல சம்பூர்ணமானது எல்லாமே தான் பிள்ளைகளோட உப்பனை சாத்திக்கு ஐடென்டி கார்டு வழிந்து எல்லாமே அழிஞ்சு தான் ஈஜியது. இப்போ நாங்கள் அண்டைக்கு உடிக்கிறதுக்கு களி காய்ச்சி தான் அதை சுட்டி இவங்களோ செய்ய வேண்டியவங்க ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு எல்லாருக்கும் உதவி ஒன்று செய்யணும்னு சொன்னால் பெரிய ஒரு வேலை ஒன்று தான் அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய நிலைமையிலுன்னு சொன்னால் வந்து தோட்டத்தை பார்த்துட்டு மனுஷன் நிலைமையை பார்த்துட்டு செய்யக்கூடிய நிலைமையிலுன்னு சொன்னால் செஞ்சால் அல்லாவுக்காக வேண்டி பெரிய ஒரு உதவி ஒன்று தான்.